வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காளான் குருமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு காளான் வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, பட்டை, சோம்பு, கிராம்பு, தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காளான் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. போட்டேங்க, சுட்டுட்ருக்கு. அடுப்பில் சீனச்சட்டி போட்டு வச்சு நல்லா சுட்டுட்ருக்கு. அது அதுக்கப்புறம் எண்ணெயை போட்டுடலாம். நல்லா காஞ்சதும் எண்ணெயை போட்டுடலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டாச்சு. நல்லா சோம்பு, கிராம்பு போட்டேன். நல்லா செவந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வதங்கிட்டுருக்கு. இப்போ 2 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்லா வணங்கிடுச்சு. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கணும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் இதோட சேர்த்துடலாம். காளான் நல்லா சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடலாம். அந்த காளான் எல்லாமே சரி மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துடும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன். அதோட சேர்த்துடலாம். தேங்காய் பாலை சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சிடலாம். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் பசஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய்லாம் ஊற்றுறதுனால. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.